இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறைக்கு இது ஏன் கொண்டு வருகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தேர்தல்களிலே ஏற்படக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காக இதை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதுவும் பிராக்டிக்கலாக செயல் ரீதியாக பார்க்கும்போது தேர்தலுடைய செலவுகள் அதிகரிக்கும். காரணம், மக்களவைக்கு தேர்தல், சட்டப்பேரவைக்கு தேர்தல், சென்னையை எடுத்துக்கொள்வோம், மாநகராட்சிக்கு தேர்தல், மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு வார்டுக்கு தேர்தல், 4 தேர்தல் நடைபெறுகிறது. அப்போ எத்தனை மிஷின் இருக்கும்? 4 மிஷின் இருக்கும். இந்த 4 மிஷினுக்கும் வாக்கு போட வரக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன அறையில இப்போது இருப்பது போல நடத்த முடியுமா? ஒரு ஆடிட்டோரியமா பார்த்து தான் தேர்தலை நடத்த வேண்டும். எனவே இது எவ்வளவு பெரிய செலவினங்கள். அதே போல அந்த இவிஎம் மிஷினுக்கும் ஏராளமான செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதே போல அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் தி எலெக்டட் பர்சன், அவர் எம்பியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அல்லது உள்ளாட்சி மன்ற பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, அவர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது இந்த தேர்தல்களை ஒரே தேர்தலாகும் போது அது குறைந்து விடுகிறது. தனியாக நடக்கும்போது ஒவ்வொரு கவுன்சிலரும் சரி, அல்லது சட்டமன்ற உறுப்பினரும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி, மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு இருக்கும். இதுல அந்த உணர்வு கூட மங்க போகக்கூடிய வகையில ஜனநாயகத்தினுடைய உணர்வும் இதனால் பாதிக்கப்படுகிறது. அடுத்ததாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல உள்ளாட்சி தேர்தல் என்பது அது முழுக்க முழுக்க மாநிலத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய 7வது அட்டவணையில் 2வது லிஸ்ட்ல இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு மாநிலத்திலும் தனி உள்ளாட்சி ஊராட்சி மன்றத்துக்கான சட்டங்கள், நகர மன்றங்களுக்கான சட்டங்கள், மாநகராட்சிகளுக்கான சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த சட்டங்கள் எல்லாம் இருப்பதற்கு உத்தரவாதம் அளிப்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 243E பிரிவு மற்றும் 243U பிரிவு. இவற்றையெல்லாம் சிதைத்து விட்டு உள்ளாட்சி மன்றத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மிக மோசமான, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தை முன்மொழிந்து தொடக்கத்தில் பேசும்போது ஒரு எதேச்சதிகார மனப்போக்கினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. அதே போல மக்களவை தொகுதியில் மறுவரை மக்கள் தொகைக்கு ஏற்ப செய்யப்படும் என்று சொல்கிறார்கள். என்னிடம் புள்ளி விவரம் இருக்கின்றது. 1971 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. இந்த 2 மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்க்கும்போது ராஜஸ்தானிலே மக்கள் தொகை 63 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. ஹரியானாவிலே 60 விழுக்காடு அதிகரித்திருக்கின்றது. 56 விழுக்காடு உத்தரப்பிரதேசத்தில் அதிகரித்திருக்கிறது. பாஜக நெடுங்காலமாக ஆட்சி செய்யக்கூடிய குஜராத்திலே 56 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது.